வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த சூப்பரான ஸ்டஃப் பாவக்காய் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே எப்படி பண்ணலாங்கிறத போய் பார்த்துலாம் வாங்க. 2 பாவக்காய் ஆக்சுவலாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 சேர்ந்த மாதிரி இருக்கும். இதை நான் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் ஸ்லிட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டுமே ஸ்லிட் கொடுக்கணும். பாருங்க, கொடுத்து ஃபுல்லாக பண்ணக்கூடாது, இந்த அளவுக்கு மட்டும் பண்ணால் போதும். இதை இப்போ நம்ம வந்து மஞ்சளும் உப்பும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி மேலே உள்ளே இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இது இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு பாவக்காயில் இருக்க அந்த கசப்பு தன்மையெல்லாம் உங்களுக்கு குறையும். அதனால் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உள்ளே மேலே அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 45 minutes கண்டிப்பாக விடணும். மேலே விட்டால் தப்பில்லை. நம்ம இதை ஒரு 45 minutes அப்படியே விட்டுடலாம். கடாய் ஆன் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன திங்ஸ் வேணுங்கிறதுக்கு அதெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். இந்த கப்பில் தான் நான் இப்போ மெஷர் பண்ணிக்க போகிறேன். இந்த கப்பில் வந்து ரா பீனட்ஸ் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்தது இருந்தால் அதுவும் கூட போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வேர்க்கடலை நமக்கு ஒரு 3/4 வந்து நமக்கு வெந்திருக்கு. அது கூட நான் வந்து உடச்ச கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் வந்துட்டு ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் அது கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவுமே கிடையாது. அது வேகிறப்பே அது கூட வெள்ளை எள்ளு வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 2 tablespoon மட்டும் எடுத்திருக்கேன். அதுவும் அது கூட நல்லா எள்ளு வந்து பொரியணும். எள்ளு பாருங்கள் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுருச்சு. எல்லாமே நமக்கு வறுத்தாச்சு. இதை இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நான் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரே ஒரு பூண்டு, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட உப்பு தேவையான அளவு. நான் இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட புளி தண்ணி இல்லைன்னா நீங்கள் வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிஞ்சு. அது கூட மஞ்சத்தூள், வெல்லம் கொஞ்சம். வெல்லம் ஆப்ஷனல், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம முதல்ல பாவக்காய் எல்லாத்தையும் மஞ்சள் உப்பு கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் இப்போ வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடாயை ஆன் பண்ணிக்கலாம். அதில் நான் ஒரு 2 tablespoon எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் நாம் வந்து இந்த பாவக்காவை அப்படியே போட போகிறோம். நல்லா பிழிஞ்சு விட்டு போடுங்க. இது இந்த ஆயிலையே எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வறுக்கணும். இதை இந்த ஆயிலையே நம்ம எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி இதை அப்படியே வறுக்கணும். இந்த மாதிரி பாவக்காவை திருப்பி போட்டு நான் எல்லா பக்கமும் கொஞ்சம் வேகிற மாதிரி இதே ஆயில் போதும். இதிலையே வந்து நம்ம உடையாமல் இதை எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், முதல்ல நம்ம போட்டதுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்படியே நம்ம வந்து வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு 3/4 வந்து நமக்கு பாவக்காய் வெந்துருச்சு. இதை இப்போ வேறு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வேறு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இன்னும் அந்த ஆயில் கூட நமக்கு அப்படியே மீதி இருக்குது. பாவக்காய் நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். மிக்சியில் நான் வந்து போட்டதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம இந்த பாவக்காய்க்குள்ளே இப்படி உள்ளே விட்டு
ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உள்ளே நல்லா அழுத்தி விட்டு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்டஃப் பண்ணி டைட்டாக ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே இன்னொரு பாவக்காய் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி உள்ளே போகிற வரைக்கும் நல்லா எவ்வளோ பிடிக்குதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா உள்ளே விட்டு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. தண்ணியை அரைச்சிங்கன்னா உங்களால் ஸ்டஃப் பண்ண முடியாது. அதனால் தண்ணி தெளித்து நான் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் செய்து எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணியாச்சு. நான் கொடுத்த மெஷர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 2 காய் மீடியம் சைஸ் இருந்தது. இந்த மாதிரி கட் பண்ண 4 காய்க்கு வர மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து வானலியில் ஏற்கனவே கொஞ்சம் அதில் எண்ணெய் இருக்குது, நம்ம முதலே ஃப்ரை பண்ணது. இனி கொஞ்சமாக வேணால் ஒரே ஒரு டீஸ்பூன் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நிறையாலாம் விட வேண்டாம். இந்த எண்ணெய் சூடானதும் இந்த பாவக்காய் ஒன்றா இப்படி வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி பொறுமையாக நீங்கள் திருப்பி விட்டு வேக வைக்கணும். ரொம்ப கிண்டி விட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பாவக்காய் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திருப்பி விட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். அப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டஃப் பண்ண சைடை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டஃப் பண்ணது நமக்கு நல்லா இந்த பக்கம் வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக நம்ம ஃப்ரை பண்ணணும். காய் எல்லாமே இப்போ எல்லா பக்கமும் பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் கூட எல்லாமே இந்த இதுக்கு கரெக்டாக இருந்தது. அவ்வளோதான், நம்ம போட்டு அது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஸ்டஃப் பாவக்காய் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஸ்டஃப் பாவக்காய் ரெடியாக இருக்குது. இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா யாருமே பாவக்காய் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. பாவக்காயோட கசப்பே தெரியாது. பாருங்கள், வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். இதுதான் அதோட பக்குவம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் நெய் சாதத்தோட பருப்பு இந்த மாதிரி எப்படி வேணால் இதை எடுத்துக்கலாம். சும்மாவே கூட சாப்பிடலாம். யாருமே இதை வேணாம். நீங்களும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.